ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பாயிண்ட் பிளாங்க்னு 2010 ரிலீஸ் ஆன ஒரு பிரெஞ்சு மொழி படத்தை பார்க்க போறோம். ஜென்ரலா கொரியன் அப்புறம் இங்கிலீஷ் மொழியில் எடுக்கப்பட்ட பல படங்களை மற்ற லாங்குவேஜ்காரங்க ரீமேக் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா பிரெஞ்சு மொழியில் எடுக்கப்பட்ட இந்த படத்தை கொரியனும் ரீமேக் பண்ணிருக்காங்க. அது போக இங்கிலீஷ் மொழியிலையும் ரீமேக் பண்ணி அதை நெட்ஃபிளிக்ஸ்லயே ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இது எந்த அளவுக்கு ஒரு தரமான கதையா இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கதையில ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில சாதாரண ஹெல்ப்பரா வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை எவனோ ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கிற ஒரு பேஷண்ட்டை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் நம்மால பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. கர்ப்பிணியா இருக்கிற தன்னோட மனைவியை காப்பாத்த நம்மால் எந்த அளவுக்கு போராடுறாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். இதுக்கு மேல இந்த கதையை பத்தி நான் இந்த இடத்துல ஏதாவது ஓபன் பண்ண அப்படின்னா அப்புறம் வீடியோல உங்களுக்கு எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்காது. ஸோ சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனே ஹியூகோன்னு ஒருத்தன் வயிற்றுல குண்டடிப்பட்ட நிலைமையில தப்பிச்சா போதும்னு ஏதோ ஒரு பில்டிங்குள்ள இருந்து வேக வேகமா வெளியே வந்துகிட்டு இருக்கா. இவனை கொன்னே ஆகணும்னு பின்னாடியே 2 பேர் விரட்டி வரும்போது இவனுக்காக இந்த பில்டிங்கோட முன்பக்கம் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இவன் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு போன் பண்ணி சீக்கிரமா பில்டிங்கோட பின்பக்கம் வர சொல்லிட்டு கையில இருந்த போனையும் தூக்கி வீசிட்டு வேக வேகமா ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கான். ஹியூகோ என்ன பண்ணா, எதுக்காக இப்படி விரட்டுறாங்கன்னு இந்த இடத்துல பெருசா காட்டல. ஆனா துரத்திட்டு வந்த அந்த 2 பேர் இவனை ஒரு சப்வே ரூட்ல மடக்கி சுட பாக்குறப்ப ஹியூகோ நடு ரோட்ல நிக்கவும் அந்த பக்கம் வேகமா வந்த ஒரு பைக்காரன் இவன் மேல மோதி இவன் ஒரு 10 அடிக்கு பறந்து போய் உழுக, கூடவே அந்த பைக்காரன் எதிரில் வந்த கார்ல மோதி திடீர்னு அந்த இடத்துல கூட்டம் கூடிறப்போம் கொல்ல வந்தவங்க அப்படியே பேக் அடிச்சு ஓடிடுறாங்க. இது போக ஹியூகோ வர சொன்ன அந்த ஃப்ரெண்டுக்காரன் கரெக்டா அந்த இடத்துக்கு வரும்போது அங்க போலீஸ்லாம் வந்து சிச்சுவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிற இவனுமே ஹியூகோவை காப்பாற்ற முடியாம அப்படியே பேக் அடிச்சு ஓடிடுறான். இதுக்கப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோ சாம்வேலையும் அவனோட ஒய்ஃப் நாடியாவையும் காட்டும்போது நாடியா இப்ப நிற மாச கர்ப்பிணியா இருக்கவும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக வந்திருப்பாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போதே பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அந்த வகையில நம்ம ஆளுக்கு இப்ப பெண் குழந்தை பிறக்க போறதுனால டாக்டர் அதை ஓப்பனாவே சொல்லி இன்னும் 2 வாரத்துக்குள்ள டெலிவரி ஆகிரும். ஸோ அது வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சில அட்வைஸை போடும்போது சாம்வேல் அந்த ஸ்கேனை குறுகுறுன்னு பார்த்துட்டு அங்க நடுவில் ஏதோ சின்னதா ஆடிக்கிட்டு இருக்கு, இது நிஜமாவே பெண் குழந்தை தானா, கொஞ்சம் நல்லா செக் பண்ணி சொல்லுங்க மேடம்னு குசும்புத்தனமா ஒரு கேள்வி கேட்டதும் அது விரலு முருகேசான்னு சொல்லிட்டு டாக்டரே குபிர்னு சிரிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே இவங்க வீட்டை காட்டும்போது குழந்தை பிறக்க போறதுனால புதுசா இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருப்பாங்க போல. 2 பேரும் சேர்ந்து பேக் பண்ண திங்ஸ் எல்லாம் பிரிச்சு அடிக்கிட்டு இருக்கும்போது யோ மாமா நீ 1 மாசமா எனக்கு கண்டுக்கு வேலைன்னு சொல்லி ஹீரோயின் அவனை இழுத்து போட்டு ரொமான்ஸ் பண்ண பார்க்க ஏதாவது ஆயிருமோன்னு அவளை விட இவன் பயங்கரமா பயப்படுறான். இதை பாக்குறப்ப பொண்டாட்டி மேலையும் பிறக்க போற குழந்தை மேலையும் நம்மால் எந்த அளவுக்கு உயிரா இருக்கான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம சாம்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஹெல்ப்பர். அதாவது பேஷண்ட்டை ஒரு பெட்ல இருந்து இன்னொரு பெட்டுக்கு மாத்துறது, அவங்கள ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போறதுங்கிற மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இவன் வேலை பார்க்குற இதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஆக்சிடென்ட் ஆன நம்ம ஹியூகோவும் அட்மிட் ஆயிருக்கான். இப்போ இவன் இருக்கிற அதே வார்டில் நம்ம ஹீரோ நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல அவனை 2 பேர் கொல்ல பார்த்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் ஹியூகோவோட பெட் இருக்கிற இடத்துல இருந்து டாக்டர் கிட்டப்ல வெளியே வர அவனை பார்த்துட்டு நம்ம சாம்பல் யார் என்னன்னு கேட்டதும் பையன் எந்த பதிலும் பேசாம குடுகுடுன்னு அங்க இருந்து ஓடுறான். அதை பார்த்துட்டு இவன் கொஞ்சம் டவுட் ஆகி உள்ள போய் ஹியூகோவை செக் பண்ணி பாக்குறப்ப போனவன் ஏதோ ஒரு டியூபை புடிங்கி விட்டு போயிட்டான் போல. பல்ஸ் ரேட் படுவேகமா குறைஞ்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கவும் ரொம்ப சாமர்த்தியமா ஏதோ பண்ணி அவனை காப்பாத்தும் போதே அங்க வந்த டாக்டர் நீ எதுக்குடா இதெல்லாம் பண்றன்னு சொல்லி கூமுட்டத்தனமா இவனை திட்டுறான். இதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவனை விசாரிக்கிறப்ப நடந்த விஷயத்தை அப்படியே அவங்க கிட்ட சொல்லும்போது இந்த இடத்துல கேத்ரின் ஒரு போலீஸ் டீமோட லேடி கேப்டனா காட்டுறாங்க. கேத்ரின் இப்ப அட்மிட் ஆயிருக்கிற ஹியூகோவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு விசாரிக்கிறப்ப அவன்கிட்ட ஐடி கார்டு கூட இல்லாததுனால அவனை பத்தி எந்த டீட்டெயிலும் பெருசா தெரியல. ஆனா அட்மிட் ஆகிறப்ப அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கும்போது மேபி கம்ப்யூட்டர்லாம் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்பேர்மேனா இருக்கலாங்கிற மாதிரி இவளோட ஜூனியர் ஒருத்தி சொன்னதும் கேத்ரின் நம்ம சாமுவேல் கிட்ட அவங்களோட கார்டை கொடுத்து கொல்ல வந்தவனை பத்தி வேற ஏதாவது விஷயம் ஞாபகம் வந்தா உடனே கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் டியூட்டியை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் இதை பத்திலாம் ஒரி பண்ணிக்காம பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு நிம்மதியா தூங்குறான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்மால் தூங்கி எழுந்ததுமே ஆஸ்பத்திரியில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன் புருஷன் ஹீரோ ஆயிட்டான்னு ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள பூந்து இவனை செம்மாடி அடிச்சு கீழே சாச்சிட்டு புள்ளதாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம நம்ம நாடியாவை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போக அந்த இடத்துல பிளாக் அவுட் ஆன நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு போன் ரிங் ஆகிற சத்தம் கேட்டு பதறி அடிச்சு அதை அட்டன் பண்றப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே என்னடா பண்ணுன்னு கேட்டதும் இவன் அப்படியே துடிச்சு போறான். உடனே அவளை கடத்த நம்ம அவகிட்ட இருந்து போனை பிடுங்கி குறுக்க எதுவும் பேசாம நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொல்லும்போது நீ சொல்றதை நான் எதுக்காக கேட்கணும், எதுக்காக அவளை கடத்தணும்னு ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆக எந்த பதிலும் பேசாம 2-3 தடவை அந்த பக்கம் டம்முன்னு சுட்டி இவனை பயங்கரமா பதற விட்டு நான் சொல்றதை மட்டும் செய்யலனா அடுத்த புல்லட்ல அவன் பொண்டாட்டியை கொன்னுருவன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹியூகோவை யாருக்கும் தெரியாம அவங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி கேட்கறான். இப்ப அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லேடி கேப்டன் கேத்ரினை காட்டும்போது இவங்களுக்கு எதிரில் பேர்னர்னு இன்னொரு கேப்டன் அவன் டீமோட பரபரப்பா வந்துகிட்டு இருக்கா. 2 பேருமே நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. பட் அந்த பார்வையோட அர்த்தத்தை வச்சு பாக்குறப்ப இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்காதுன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இங்க கேத்ரின் நேரா அவங்க டீம் கிட்ட வந்து அந்த பேர்னர் இங்க என்ன பண்றான்னு விசாரிக்கும் போது நேத்து நைட் எவனோ ஒருத்தன் இந்த சிட்டியோட மேயரையே போட்டு தள்ளியிருப்பான் போல. அதை விசாரிக்க சொல்லி இவங்க சீஃப் அந்த கேஸை பேர்னர் கிட்ட கொடுத்துட்டு தான் சொன்னதும் கேத்ரின் என்னமோ அதை கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்காம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹியூகோவோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அவன் யார் என்னங்கிற டீடைலை கலெக்ட் பண்ண சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஜூனியர் இருக்கல்ல அவளுக்கு இவங்க சீஃப் அந்த மேயரோட கொலை கேஸை பேர்னர் கிட்ட கொடுத்தது சுத்தமா பிடிக்கல. இந்த பக்கம் அவ இதை கூட
கூட வேலை பார்க்குற இன்னொருத்தர்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம கேத்ரின் விண்டோ வழியா கார்ல ஏறி போற அந்த வேர்னரை கொஞ்சம் சந்தேகத்தோட பார்க்க இவங்களோட பார்வையில இருந்தே அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையனை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் அங்க கட் பண்ணி ஒரு கோல்டு ஸ்டோரேஜை காட்டும்போது அந்த இடத்துல கடத்தப்பட்ட நம்ம ஹீரோயின் ஒரு கன்றாவியான இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிற நம்ம சாம்வேலை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினை கடத்தினது யாரு என்னன்னு இப்ப வர நமக்கு காட்டல. ஆனா இப்போதைக்கு அவளை காப்பாத்த இருக்கிற ஒரே வழி கடத்தினவன் கேட்டபடி இங்க இருக்கிற ஹியூகோவை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும்தான். சோ அதுக்காக இப்ப ஹீரோ நேரா அவனோட பெட்டுக்கு வந்து அங்க இருக்கிற நர்ஸு கிட்ட ஏதோ எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லி அவனை அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அதே நேரம் ஸ்டேஷன்ல இருக்கிற ஜூனியர் ஹியூகோவோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கம்ப்யூட்டர்ல போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ஒரு தேடப்படும் குற்றவாளின்னு தெரிஞ்சதும் மேட்ரை கேத்ரின்ட்ட சொல்லி இவங்க ஒரு பக்கம் விறுவிறுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் ஹீரோ அவனை ஸ்ட்ரெச்சரோட கூட்டிட்டு போகும்போது பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ் நானும் கூட வருவேன்னு சொல்லி அவனும் வந்து லிஃப்ட்ல ஏறிக்க அதுல நம்மால் ரொம்ப பதட்டமாகறான். இது போதாதுன்னு கடத்தனவன் தலையில அடிச்சிருப்பான்ல அந்த இடத்துல இருந்து இப்ப லைட்டா பிளட் வர ஆரம்பிச்சதும் கூட இருக்கிற போலீஸ்காரன் அதை நோட் பண்ணி விசாரிக்கிறப்ப அதை கூட ஈஸியா சமாளிச்சிடறான். பட் அந்நேரம் கேத்ரின் இந்த ஆளுக்கு போன் பண்ணி ஹியூகோவை உடனே பாதுகாப்பா வைக்க சொல்லி சொன்னதும் இங்க அந்த போலீஸ்காரன் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க வேண்டாம் நம்ம உடனே ரிட்டர்ன் போயாகணும்னு சொல்றப்ப இவங்க போயிட்டு இருக்கிற இந்த லிஃப்ட் சம்பந்தமே இல்லாம இந்த ஆஸ்பத்திரியோட ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிற ஒரு ஃப்ளோர்ல ஓபன் ஆகுது. அதை பார்த்துட்டு இந்த போலீஸ் என்ன நடக்குதுன்னு புரியாம கன்ஃபியூஸ் ஆகும்போது நம்மால அவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து மட்டையாகிட்டு மயக்கத்துல இருக்கிற ஹியூகோக்கு அட்ரினலின் ஒரு ஷாட் கொடுத்து அவனை கண்முழிக்க வைக்க மயக்கம் தெளிஞ்சதுமே இவனை மடக்கி போட்டு நீ யாரு நாம இப்ப எங்க இருக்கோம்னு அவன் பிரச்சனை பண்ணுவோம். ஹீரோ அவனை கன் பாயிண்ட்ல மடக்கி இங்க பாரு நான் பிரச்சனை பண்ண விரும்பல எவனோ ஒருத்தன் என் பொண்டாட்டியை கடத்தி வச்சுக்கிட்டு உன்னை வெளியே கொண்டு வர சொன்னா அதைத்தான் நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம கூட வந்துருன்னு அவனை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி ஆஸ்பத்திரியோட என்ட்ரன்ஸுக்கு கூட்டிட்டு வரும்போது எதிரில் நம்ம கேத்ரின் அவ டீமோட பரபரப்பா வந்துகிட்டு இருக்க கூட்டத்தோட கூட்டமா மிக்ஸ் ஆகி அவ கண்ணில் படாம வெளியே வந்து அங்க இருந்த ஒரு பஸ்ல ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. இங்க கேத்ரின் ஆஸ்பத்திரியோட சிசிடிவி மூலமா நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அங்க வந்து அந்த வேர்னர் கையில கிடைச்ச அக்யூஸ்ட் இப்படி மிஸ் பண்ணிட்டியான்னு இவளை நக்கல் பண்ண இந்த இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு கேட்டதும் கொல்லப்பட்ட மேயரோட கேஸ்ல அந்த ஹியூகோ சம்பந்தப்பட்டு இருக்கிறதா சொல்லி இப்ப இருந்து இது என்னோட கேஸ் அதனால நீ இதுல தலையிடாதன்னு சொல்றான். அதுக்கு நம்ம கேத்ரின் அப்படிலாம் பண்ண முடியாது என் ஆள் ஒருத்தனை அட்டாக் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சிருக்காங்க இது என்னோட கேஸ் அதனால நீ இதுல தலையிடாதன்னு சொல்லிட்டு செம்ம கெத்த அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் அடுத்ததான் அந்த பக்கம் பஸ்ல போயிட்டு இருக்கிற அவங்க ரெண்டு பேரை காட்டும்போது யாரோ படிச்சுக்கிட்டு இருந்த நியூஸ் பேப்பர்ல மேயர் கொல்லப்பட்டதா வந்திருக்கிற நியூஸையும் ரொம்ப பதட்டமா இருக்கிற நம்ம ஹீரோவையும் பார்த்துக்கிட்டு கையில ஒரு இன்ஜெக்ஷனோட நம்மளால அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்காக ஹியூகோ சரியான டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்நேரம் இவனை கடத்த சொன்ன அந்த நபர் நம்ம சாமுவேலுக்கு போன் பண்ணி போனை இவங்கிட்ட கொடுக்க சொன்னதும் எவன்டா அந்த கிட்னாப்பர்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல வந்த அந்த ஃப்ரெண்டுகாரன் இருக்கான்ல அந்த பையன் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயினை கடத்தி இவ்வளவு வேலையும் செஞ்சிருக்கான். இப்ப ஹியூகோ நடந்த விஷயத்தெல்லாம் அவன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கோனி எங்கன்னு இன்னொரு கேரக்டர் பத்தி விசாரிக்கும் போது அவனும் அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல ஃப்ரெண்டுகாரன் கூட தான் இருக்கான். ஆனா அவன் ஏதோ பொய் சொல்றதாவும் அவன் மேல நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரியும் ஃப்ரெண்டுகாரன் சொல்லும் போது சரி நான் இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் நீ அவனை அப்படியே பிடிச்சி வை எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவன் காலை கட் பண்ணதும் அதை பார்த்த நம்ம ஹீரோ இங்க என்ன நடக்குது அந்த கிட்னாப்பர் உனக்கு முன்னாடியே தெரியுமா என் ஒய்ஃப் இப்ப எங்க இருக்கான்னு கேட்டு இவன் மேல செம்ம காண்டாக ஒன்னும் பிரச்சனை இல்ல அவன் நல்லா தான் இருக்கா சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவான்னு மட்டும் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பஸ்ஸை விட்டு இறங்கி கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கான். இதால இப்ப ஹீரோ இன்னும் கடுப்பாகி பப்ளிக்னு கூட பார்க்காம அங்க இருந்த கண்ணாடியை சுட்டு இவனை பதற விட்டு என் ஒய்ஃப் இப்பவே எனக்கு வந்தாகணும் அது வர உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன்னு வகையை அவனை லாக் பண்ணும்போது பொது இடத்துல அதுவும் நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஆஸ்பத்திரியில இருந்து கொஞ்ச தூரத்துல இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்ற தகவல் வாக்கி டாக்கி மூலமா கேத்ரினுக்கு போகவும் அவங்க ஒரு பக்கம் வேக வேகமா இந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ஹியூகோ ஃப்ரெண்டுகாரன்ட்ட சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு வர சொல்லி இருந்திருப்பான் போல. இங்க இவங்க ஒரு பக்கம் அதே நேரம் ஃப்ரெண்டுகாரன் ஹீரோயினோட ஒரு பக்கம்னு நின்றுட்டு இருக்கும்போது தூரத்துல இருக்கிற தன்னோட மனைவியை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். பட் அந்த ஒரு சமயம் ஸ்டார்டிங்ல ரெண்டு பேர் ஹியூகோவை கொல்ல பார்த்தாங்கல்ல அந்த கொலகார பசங்க இப்ப குறுக்க என்ட்ரி கொடுக்கவும் இப்ப போனா நம்ம உசுருக்கு தான் ஆபத்துன்னு ஹியூகோ இவனை தடுக்கும் போது கை கட்டுற தூரத்துல இருந்துமே ஒய்ஃபை காப்பாற்ற முடியலங்கிற ஆதங்கத்தை அப்படியே ஃபேஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ்ல வெளிப்படுத்திருப்பான் பாருங்க. இந்த ஆக்டிங் எல்லாம் பட்டாசா இருக்கும். சாமுவேல் அந்த இடத்த விட்டு நகர முடியாம பரிதவிச்சு போய் நிக்கிறப்ப அந்த கொலகார பசங்க ஹியூகோவை பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிச்சதும் அப்படியே அங்க இருந்த ஒரு பார்க்கிங் குள்ள போய் அவங்கள வேற பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு அங்க இருந்த ஒரு கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இவங்கிட்ட அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் எங்க இருக்கு முதல்ல என் ஒய்ஃபை பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலைதறிக்க ஓடி வந்தாங்கல்ல அதுல குண்டடி போட்ட இடத்துல போட்டிருந்த ஸ்டிச்சிங் பிரிஞ்சு ஹியூகோக்கு இப்ப பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்கோம். வேற ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு அவளை வர வச்சுக்கலாம்னு சொல்றப்ப ஹீரோவும் அவனோட போக்குக்கே போறான். இந்த பக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிற நம்ம கேத்ரினுக்கு இந்த இடத்துல துப்பாக்கி யூஸ் பண்ணது நம்ம ஹியூகோ இல்ல ஹீரோ தான் தெரிஞ்சதும் நம்மள பத்தின ஃபுல் டீடைல கேதர் பண்றாங்க. ஆனா அவன் மேல எந்த கிரிமினல் ரெக்கார்டு இல்லைன்னு தெரிய வர அப்புறம் எதுக்காக ஹியூகோக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான்னு புரியாம இவங்க ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அங்க கட் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தையல் பிரிஞ்ச இடத்துல ஹீரோவே அவனுக்கு தையல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப குளிக்க போறேன்னு பாத்ரூமுக்கு போனோமா ஹீரோக்கு தெரியாம அங்க ஒளிச்சு வச்சிருந்த ஒரு கன் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். அப்ப அந்த பக்கம் டிவி ஆன் பண்ணி நம்மால் நியூஸை பார்க்கும்போது மேயரை கொலை பண்ணதே ஹியூகோ தானோ அதுல ஹீரோவும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதா சொல்லி இவங்க போட்டோவை போட்டு பயங்கர பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவன் பதட்டமாகி ஸ்டார்டிங்ல நம்ம கேத்ரின் இவங்க கிட்ட ஒரு கார்டு கொடுத்துட்டு போனாங்கல்ல அது மூலமா அவங்களை கான்டாக்ட் பண்ணி நடந்த
மொத்த விஷயத்தையும் அப்படியே சொல்றான். அப்ப நம்ம கேத்ரின் இந்த இடத்தோட அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு நான் வர வரைக்கும் அவனை அங்கேயே ஹோல்டு பண்ணி வைன்னு சொல்லிட்டு மற்ற டீம்மேட்ஸுக்கும் தகவல் கொடுத்துட்டு அந்த இடத்த நோக்கி வேக வேகமா வந்துகிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ மெயின் டோரை லாக் பண்ணிட்டு கையில கன்னோட மெதுவா பாத்ரூம் நோக்கி போகும்போது ஹியூகோ சடனா பின்னாடி வந்து இவனை லாக் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நம்மளால அங்கேயே கட்டி போட்டு இவன் அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறப்ப கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா அந்த பர்னர் இந்த இடத்துக்கு ஆளுங்களோட வந்து கன் பாயிண்ட்ல இவனை லாக் பண்ண இவனுக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரியுங்கிற விஷயமே குழப்பமா இருந்தாலும் இவனோட நடவடிக்கையை பாக்குறப்ப இவன் ஹியூகோவை அரெஸ்ட் பண்ண வந்த மாதிரி தெரியல. பட் இந்த இடத்துல இவனுக்கு ட்விஸ்ட் கொடுக்குற விதமா நம்ம கேத்ரின் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்கவும் அதை பார்த்துட்டு இவன் டீம்மேட்ஸும் பயங்கரமா முழிப்புதிங்க நிக்க. இந்த இடத்துல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹியூகோவை 2 பேர் கொல்ல பார்த்தாங்கல்ல அவங்களும் போலீஸ் தான் போல. இப்ப அந்த 2 பேர் இந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்ததும் கேத்ரின் அவங்க யாரையுமே கண்டுக்காம நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவனை ரிலீஸ் பண்ண பார்க்கும்போது திடீர்னு அந்த வேர்னர் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம பின்னாடி இருந்தபடி கேத்ரினோட தலையிலே சுட்டு போட்டு தள்ளுவோம் பாருங்க. அதை பார்த்துட்டு அவன் ஆளுங்களே ஒரு செகண்ட் மிரண்டு போறாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல கேத்ரினோட டீம் இங்க வந்துடும். அதனால வேர்னர் என்ன பண்றான்னா இவங்க 2 பேரையும் கொல்ல சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோவை கலெக்ட் பண்ண போறதா அவன் அங்க இருந்து கிளம்பிரா. இங்க இருந்து அவன் ஆளுங்க 2 பேர் கன்னை ஹீரோ கையில கொடுத்து எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா செட் பண்ணி இந்த இடத்த மொத்தமா கொளுத்துறதுக்கு பெட்ரோல் கண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபைனலா நம்ம ஹீரோவை சுட பார்க்கும்போது இவன் சிக்னல் கொடுத்த அடுத்த செகண்ட் அங்க இருந்த பெட்ரோல் கண்ணை உதச்சி நம்ம ஹீரோ அவங்கள டைவர்ட் பண்றான். அந்த கேப்ல ஹீரோ முன்னாடி இருந்தவனை போட்டு தள்ளி இன்னொருத்தனை காலில் சுட்டு லாக் பண்றப்ப இங்கதான் இவங்கெல்லாம் போலீஸுங்கிற உண்மையே இவனுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த குண்டடிப்பட்ட ஆளை பயங்கரமா கொடுமைப்படுத்தி இந்த அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, மேயரோட கொலைக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிக்கும் போது இவன் ஃப்ரெண்டுக்காரன் அந்த கோல்ட் ஸ்டோரேஜ்ல இருக்கும்போது அவன் கூட மார்க்கோனின்னு ஒரு கேரக்டர் இருந்தான்ல அவன் தான் இவங்களுக்கு இந்த அட்ரஸை போட்டு கொடுத்துருக்கான். இது போக அந்த மேயர் கொலைக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மேயரோட மகன் தான் அவரோட சொந்த மகன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க தகப்பன் சொத்தை தான் பேர்ல எழுதி வைக்காம வேற யாருக்காவது கொடுத்துருவாரோன்னு பயந்து போய் சரியான ஊழல்வாதியா இருக்கிற வேர்னர் மூலமா அவரை கன் பாயிண்ட்ல மிரட்டி ஏதோ ஒரு உயில் எழுதி வாங்கியிருக்கான். அப்ப அந்த மனுஷன் கையெழுத்து போட்டு கொடுத்த அடுத்த செகண்டே அவரை சுட்டு கொண்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. இது அந்த புள்ளையாண்டானும் ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். ஒரு சிட்டியோட மேயரை கொண்டுட்டு சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அதனால வேர்னர் அதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கான்னா எவனோ திருட வந்தவன் தான் மேயரை கொண்டுட்டாங்கிற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்கெட்சை போட்டு ஃப்ரெண்டுக்காரன் கூட அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல மார்க்கோனின்னு ஒரு கேரக்டர் இருந்தான்ல அவனை கான்டாக்ட் பண்ணி இந்த சீக்ரெட் சேஃப் எல்லாம் ஓபன் பண்றதுல ரொம்ப திறமசாலியான ஆள் வேணும்னு கேட்டிருக்கா. அவன் தான் நம்ம ஹியூகோவை அந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான். இவனும் வேர்னரோட பிளான் தெரியாம மேயரோட வீட்டுக்கு போய் அந்த சேஃபை தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஏதோ போன் ரிங் ஆகவும் அதை செக் பண்ண போய் அந்த இடத்துல மேயர் செத்து கிடக்கிறத பார்த்து இவன் மிரண்டு போக அப்பதான் வேர்னரோட ஆளுங்க 2 பேர் வந்து இவனை ஷூட் பண்ணி விரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதைத்தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம். இப்போ இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா வேர்னர் போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவை கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனால அதை பத்தி இவங்கிட்ட கேட்கும்போது மேயரோட ஆபீஸ்ல சர்வேலன்ஸ் கேமராலாம் இருந்திருக்கும் போல அதோட ஃபுட்டேஜ் ஆல்ரெடி இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது வெளியே வந்தா அவன் மாட்டிக்குவாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பல மடங்கு சொத்துக்கு அதிபதியா இருக்கிற மேயரோட பையனை மிரட்டி அவங்ககிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக இன்னமும் அந்த வீடியோவை ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு சேஃபா அவனோட ஆபீஸ்ல தான் வச்சிருந்திருக்கான். சோ டோட்டலா இந்த கிரைமுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த விஷயத்தையும் ஹியூகோ இங்க இவன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேத்ரினோட டீம் ஆளுங்க என்ட்ரி கொடுத்ததும் ஹியூகோ பாட்டுக்கு அப்படியே நம்மளால அங்க கழட்டி விட்டு எஸ்கேப் ஆகிறா. இவன் எந்த பக்கம் போறதுன்னு புரியாம விண்டோ வழியா பக்கத்து பில்டிங்க்கு ஜம்ப் ஆகி எஸ்கேப் ஆகிறான். பட் அந்த இடத்துல கேத்ரின் பணமா கிடக்கிறத பார்த்து அவளோட டீம் மெம்பர்ஸ் நம்மால் மேல செம்ம வெறியாக்கி இப்ப விரட்ட ஆரம்பிக்கும் போது அவங்க கையில சிக்காம இருக்க நுரையீரல் வெடிக்கிற அளவுக்கு நம்மால் தெருவா ஓடுவோம் பாருங்க. பாக்குறப்ப நமக்கே பாவமா இருக்கும். ஹீரோவை பிடிச்சாகணும்னு அந்த ஜூனியர் பயங்கர ஆக்ரோஷமா பின்னாடியே விரட்டி வந்துகிட்டு இருக்கா. நம்மால் ஒரு சப்வே ஸ்டேஷனுக்குள்ள புந்து சந்தா ஓடும்போது அங்க இருக்கிற சர்வைலன்ஸை யூஸ் பண்ணி எந்த பக்கம் போனாலும் கட்டம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இவனும் ஓடுறான் மூச்சரைய ஓடிக்கிட்டே இருக்கான். எங்க போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. இதால இப்ப ஹீரோ வேற வழி இல்லாம ட்ரெயின் வரக்கூடிய அந்த ட்ராக்ல இறங்கி ஒரு டனலுக்குள்ள ஓடும்போது அந்நேரம் எதிரில் ஒரு ட்ரெயின் அசுர வேகத்துல வரவும் அதை யூஸ் பண்ணி அங்க இருந்த ஒரு எக்ஸிட் வழியா எஸ்கேப் ஆகிறான். இதுக்கப்புறம் அப்படியே அபார்ட்மெண்ட் கிட்ட வந்த வேர்னரை காட்டும் போது குண்டடிப்பட்ட அவன் டீமால பிடிச்சி ஹியூகோ உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டானா ஏதாவது அவங்க கிட்ட சொன்னியான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி இவன் மொத்த மேட்டரையும் சொல்லிட்டான். இருந்தாலும் வேர்னருக்கு பயந்து எதுவுமே சொல்லலன்னு போய் சொல்லிடுறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த இவங்களோட சீஃப் இன்னும் 48 மணி நேரத்துல ஹீரோவை பிடிச்சே ஆகணும்னு இவங்களுக்கு ஒரு டெட்லைனை கொடுக்க கமாண்டரை பறி கொடுத்த நம்ம கேத்ரினோட ஜூனியர் வந்து நாங்களும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகிறோம்னு சொல்லும்போது வேர்னர் சும்மா இல்லாம ஹீரோ தான் வேணும்னே அவளை இங்க வர வச்சு போட்டு தள்ளனதா ஒரு பிட்ட போட்டதும் சீஃப் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி திருடங்கையிலேயே சாவி கொடுக்கிற விதமா கேஸ வேர்னர்கிட்டயே கொடுத்துட்டு போறான். இதால இப்ப நம்ம ஜூனியரும் மத்தவங்களும் செம்ம கடுப்போட அங்க இருந்து கிளம்புறப்ப ஹியூகோ அடுத்ததான் மார்க்கோனியை தேடி தான் போவான். சோ அவனுக்கு முன்னாடி நாம அவனை தூக்கணும்னு இங்க வேர்னர் சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இங்க நம்மால் ஒரு கார ஆட்டையை போட்டு ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக வேக வேகமா அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு போக இவனுக்கு முன்னாடியே நம்ம ஹியூகோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவனை பார்த்ததும் என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்கறப்ப ஹியூகோ எந்த பதிலும் பேசாம சைலண்டா இருக்கவும் பதறி அடிச்சுட்டு உள்ள போய் பார்த்தா அங்க அந்த ஃப்ரெண்டுக்காரனா ரொம்ப கொடூரமா கொண்டு போட்டு போயிருப்பாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு ஒய்ஃபுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஹீரோ பதறி போறான். அப்ப ஹியூகோ இவங்கிட்ட நீ சரண்டர் ஆகிற வர அவ சேஃபா தான் இருப்பான்னு சொல்லும்போது பேசாம சரண்டர் ஆகி பொண்டாட்டியாவது காப்பாத்தலாம்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப போக அப்படி பண்ணா நம்ம 2 பேரையுமே அவங்க கொன்றுவாங்கன்னு இவன் சொன்னதும் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு ஹீரோ ஆதங்கத்தோட சொல்றான். அதுக்கு நம்ம ஹியூகோ அதை பத்திலாம் யாருமே கேர் பண்ணி
பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்றப்ப, என்ன வெங்காயத்துக்கடா என் லைஃப்ல வந்த, நீ வர்றதுக்கு முன்னாடி வர எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே ஹீரோ அவன் மேல கட்டுப்பாகும் போது அந்த மேயர் கொலை சம்பந்தப்பட்ட வீடியோவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நாம தப்பிக்கிறது மட்டும் இல்லாம உன் ஒய்ஃபையும் காப்பாற்ற முடியும்னு ஹியூகோ கொஞ்சம் நிதானத்தோட சொல்ல, இவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆகிறான். அப்ப அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டும் போது பாவம் புள்ளதாச்சி பொண்ணு இங்க ஒரு திமிரு பிடிச்ச போலீஸ்காரிகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கா. இப்ப இங்க நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல, அதுவும் அந்த வேர்னரோட ஆபீஸ்ல இருக்கிற அந்த வீடியோ ஃபைலை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்கும்போது ஹியூகோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நேரா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் அங்க இருந்த ஒரு பெரிய கேங்ஸ்டரை மீட் பண்ணி ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கறப்ப அந்த மனுஷனும் உதவி பண்ண சம்மதிச்சிருப்பாரு போல. கூடவே இவன் கான்டாக்ட்ல இருக்கிற பல கேங்க மீட் பண்ணி அவங்க கிட்டயும் ஹெல்ப் கேட்டு பெருசா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது போக இவனுக்கு துரோகம் பண்ண அந்த மார்கோனி ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறப்ப அவன் இவங்களை பார்த்துட்டு பயங்கரமா பதறி போக ஸ்டேஷன்ல இருந்து வேர்னர் அந்த பக்கம் வர வைக்கிறதுக்காக இவன் போன்ல இருந்தே அவனுக்கு போன் பண்ணி ஹியூகோ தன்னை கான்டாக்ட் பண்ணதா இவனை பேச வைக்கிறாங்க. அவன் இந்த மேட்டரை கன்வே பண்ணதுக்கு அப்புறம் வேர்னர் அவனை கொல்ல போறப்ப நம்மால அவனை தடுத்து வேண்டாம்னு காலில் விழுவத குறைய கஞ்ச ஹீரோ சொன்னதுக்காக விட்டுறலாம்னு தான் யோசிக்கிறான். ஆனா இவனால அந்த ஃப்ரெண்டுக்காரன் செத்துட்டான் பாத்தீங்களா, அதை நினைச்சு இங்க செம கடுப்பாக்கி இவன் பண்ண துரோகத்தை ஏத்துக்க முடியாம திரும்ப ரிட்டர்ன் வந்து சகட்டு மேனிக்கு சுட்டு தள்ளிட்டு போறான். அப்ப இன்னொரு பக்கம் அந்த வேர்னர் நம்ம ஹீரோவை சரண்டராக வைக்கிறதுக்காக ஹீரோயினை பாத்ரூம் கூட போக விடாம ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்க. அதை பார்த்துட்டு இவன் டீம் ஆளுங்களே இவன் மேல கொஞ்சம் அப்செட் ஆகும்போது அங்க கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனோட கண்ட்ரோல் ரூமை காட்டுறாங்க. இங்க இருக்கிற போலீஸ்லாம் சிட்டி முழுக்க இருக்கிற கேமரா மூலமா எங்கெல்லாம் தப்பு நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கங்க ஏகப்பட்ட இடத்துல வழிப்பறி, ராபரி, துப்பாக்கி சூடு, வண்டியெல்லாம் எரிக்கிறதுன்னு சிட்டி முழுக்க ஒரே நேரத்துல ஏகப்பட்ட இடத்துல கலவரமாக. அதை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே மிரண்டு போறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹியூகோவோட பிளானே இதுதான். ஒரு சைடு இப்ப மொத்த போலீஸும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண பாத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வேர்னர் ஆளுங்களோட இவனை பிடிக்கிறதுக்காக அந்த மார்கோனி இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா. அவன் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின அடுத்த செகண்டே இங்க மொத்த போலீஸ் எல்லாம் கலவரம் பண்றவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த கூட்டத்தோட கூட்டமா நம்ம ஆளுங்களும் ஸ்டேஷனுக்குள்ள நைஸா என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த பிளான் எதுவும் தெரியாத வேர்னர் இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக மார்கோனி இடத்துக்கு போறப்ப அங்க அவன் பணமா கிடக்கிறத பார்த்ததும் உடனே இவன் டீம்ல இருக்கிற லேடி போலீஸுக்கு போன் பண்ணி ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோயினை வெளியே கொண்டு வர சொல்றான். இப்போ இங்க நம்ம ஹியூகோ ஒரு பக்கம் வேர்னரோட ஆபீஸ்க்குள்ள புந்து அங்க இருக்கிற பென் டிரைவ் எடுக்கிறதுக்காக அங்க இருந்த சேஃபை ஓபன் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்மால் ஹீரோயினை தேடுறன்னு போய் ஒரு பைல்வான் போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோம். அவன் இவனை போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்கான். அப்ப வெளியே அந்த லேடி போலீஸ் நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு போறப்ப அவகிட்ட இருந்து தப்பிக்க பார்க்கும்போது அவளும் ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு புள்ளதாச்சுன்னு கூட பார்க்காம தரதரன்னு பாத்ரூமுக்கு இழுத்துட்டு போய் அங்க இருந்த ஜன்னல் வழியா வெளியே தள்ளி விட பார்க்க இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாதுன்னு இங்க ஹீரோயின் அவ கூட பயங்கரமா மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டும் போது அந்த போலீஸ் இவனை தர்மடி அடிச்சு அரெஸ்ட் பண்ண பாக்குறப்ப கையில கிடைச்ச ஒரு தம்பிள்ஸ் எடுத்து அவனை அடிச்சு போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். அட் த சேம் டைம் வேர்னர் ஒரு பக்கம் ஸ்டேஷனை நோக்கி பட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப இங்க நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ்காரிய பயங்கரமா சேதாரம் பண்ணவும் பயபோல பொசுக்குன்னு கன் எடுத்து இவ வயித்த பாயிண்ட் பண்ணபடி லாக் பண்ணிர. நல்ல வேலையா நம்ம ஹீரோ அங்க என்ட்ரி கொடுத்து அவ கூட மல்லு கட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப இன்னொரு பக்கம் வெளியே அந்த வேர்னரும் ஸ்டேஷனுக்கு வந்ததை காட்டி அப்படியே அவன் ரூம்ல இருக்கிற ஹியூகோவை காட்டும்போது இவன் இன்னமும் அங்க இருக்கிற சேஃபை ஓபன் பண்ண விடாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க அந்த போலீஸ்காரி நம்மால போட்டு பொலகாடு காட்டிட்டு சுட போகவும் அதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டூல் எடுத்து அவளை செம்ம அடி அடிச்சு மட்டையாக்கி காப்பாத்த வந்த நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறா. அதே நேரம் அங்க நம்ம ஹியூகோ அந்த வீடியோ ஃபைல இருக்கிற பென்ட்ரைவ் எடுக்கும்போது வேர்னர் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்க அவனை கூட ஈஸியா சமாளிச்சிடறான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு காட்டு பைய வந்து இவனை போட்டு பெரட்டுன்னு பெரட்டுவான் பாருங்க. இந்த ஃபைட்லாம் வெறித்தனமா இருக்கும். இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒய்ஃபை சேஃபா கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கும் போது திடீர்னு அவளுக்கு டெலிவரி பெயின் வந்து பயங்கரமா ப்ளீட் ஆக ஆரம்பிக்க ஒரு ஹஸ்பண்டா எதுவும் பண்ண முடியாம அவளை கட்டி பிடிச்சிட்டு கதறுவான் பாருங்க. இந்த சீன்லாம் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். இங்க ஹியூகோ அவன் கூட பயங்கரமா மல்லு கட்டி அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்க்கும்போது அரை மயக்கத்துல இருந்த வேர்னர் தட்டு மாதிரி ஒரு கன் எடுத்து இவனை சுடலாம்னு பாக்குறப்ப நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல நம்மால அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறான். அதே நேரம் அங்கிட்டு எந்த பாவமும் அறியாத அந்த 2 ஜீவன் யாரோட உதவியும் கிடைக்காம தன்னந்தனியா பரிதவிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேத்ரினோட டீம் ஆளுங்க வந்து ஒழுங்கா சரண்டர் ஆயிருன்னு கண்ணை காட்டி பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க ஒரு அப்பாவி, தயவு செஞ்சு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, என் பொண்டாட்டிக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சுன்னு நம்ம ஹீரோ பயங்கரமா கதறுவான் பாருங்க. இந்த சீனை பாக்குறப்ப எனக்கே லைட்டா அழுக வந்துருச்சு. அதுவும் நம்ம ஹீரோ ஒய்ஃபை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நாடியாவோட அந்த அழுக கலந்த பார்வை இருக்கும் பாருங்க. எப்பா சாமி என்ன நடிப்புங்க. கேத்ரினை கொன்னது நான் இல்லைன்னு ஹீரோ எவ்வளவு சொல்லியும் நம்மளால அரெஸ்ட் பண்ணி இப்ப தரதரன்னு இழுத்துட்டு போக அந்நேரம் நம்ம ஹீரோ யாருக்கும் சந்தேகம் வராதபடி நம்ம ஹீரோவை அப்படியே கிராஸ் பண்ணி வரான். அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்திலே நம்ம ஜூனியர் இவனை இழுத்துட்டு போறப்ப இவனோட பாக்கெட்ல ஏதோ ஒரு போன் ரிங் ஆனதும் அப்படியே அவனை ஒரு கம்பியில சாச்சி பாக்கெட்டை செக் பண்றாங்க. அந்த போனுக்கு இப்ப ரிங் விடுறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவன் இப்ப படியில இறங்கி போயிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஜூனியர் இவன் பாக்கெட்ல இருந்த போன் எடுத்து கட்டி இது உன்னோட தான் கேட்கறப்ப அந்த போனுக்கு மேல இருக்கிற பென்ட்ரைவை பார்த்துட்டு முதல்ல இதை செக் பண்ணுங்க, இதுக்குள்ளதான் மிகப்பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்றான். அடுத்த சீனே இவன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வேர்னரோட புட்டு நெட்டெல்லாம் வெளியே கொண்டு வந்துட அப்புறம் என்ன நம்மால் இன்னசென்ட்னு தெரிஞ்சு போயிருது. அந்த பயபலையை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்மால் ஹீரோயினை பாக்கிறதுக்காக பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப அங்க குழந்தை இல்லாம அவன் மட்டும் தனியா படுத்திருக்க. அதை பார்த்துட்டு போச்சுடா பிரசவத்துல ஏதோ எக்குத்தப்பா ஆகி போச்சுன்னு இவன் ஃபீல் பண்ணும்போது ஒரு நர்ஸ் இவங்க குழந்தையோட ரூம் குள்ள வராங்க. குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம
ஹீரோவோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இந்த 2 உசுரை காப்பாத்துறதுக்காக இவன் பட்ட கஷ்டத்தெல்லாம் வார்த்தையால விவரிக்கவே முடியாது. ஃபைனலி இவன் பட்ட கஷ்டம்லாம் இந்த ஒரு சம்பவத்தால பனித்துளி மாதிரி கரைஞ்சு போக அப்படியே ஒரு 7 வருஷம் கழிச்சு பொண்ணோட பர்த்டே பார்ட்டியில நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் பிரெக்னண்டா இருக்கிறதுனால வழக்கம் போல நம்ம ஹீரோ தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்ட்டிலாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 7 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் ஆன அந்த வேர்னரை யாரோ அவன் தங்கியிருந்த ஹோட்டலுக்குள்ள பூந்து அவனை கொண்டுட்டதா நியூஸ்ல ஓடிட்டு இருக்க. எக்ஸாக்டா இதை யார் பண்ணிருப்பாங்கன்ற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹியூகோ தான். பையன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுமே ஹோட்டல்ல ரூம் போட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட குஜால் பண்ணிட்டு இருக்க. பொம்பளை சோக்கா கேக்குது, பொம்பளை சோக்குன்னு உள்ள பூந்து நல்லா இறுக்கி ஆப்படிச்சு விட்டு இருந்திருக்கா. சோ இந்த விஷயத்தை இங்க நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த கதை எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பை.